தான். தான் அப்படின்ற இடைச்சொல்லும் வந்து அழுத்த பொருள் தான் வருது. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருதோ அதனை வந்து முதன்மைப்படுத்துது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டும்தான் வருது. ஓகேவா? நிர்மலாதான் நேற்று விழாவில் பாடினாள். இந்த இடத்துல நிர்மலாவை வந்து அழுத்த பொருளாக சொல்லுது. ஓகேவா? நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். நேற்று தான் அப்படின்றது நேற்றை வந்து அழுத்த பொருளை சொல்லுது. நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். விழாவை அழுத்தமாக சொல்லுது. நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான். ஓகேவா? வேறுபாட்டை உணருங்கள். நிர்மலா பாடினாள். தான் வந்து இடைச்சொல். நிர்மலா தான் பாடினாள். தான்றது இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள். தான் தற்சுட்டு படர்க்கை ஒருமை இடப்பெயர் பெயர்ச்சொல். ஓகேவா? நிர்மலா தான் பாடினாள்னா தான்ன்றது இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள்னா அது இடைச்சொல் கிடையாது. தற்சுட்டு படர்க்கை ஒருமை இடைப்பெயர். தற்சுட்டு படர்க்கை ஒருமை இடப்பெயர். ஓகேவா? பெயர்ச்சொல் ஞாபகம் வச்சுக்கணும். இது தானும் அப்படின்னா தற்சுட்டு படர்க்கை ஒருமை இடப்பெயர். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க.